பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறை வார்த்தைக்கு நன்றியப்பா. இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் இந்த செய்தியை பதிவு பண்ணுவதற்கு ஏற்க கால சாதமாய் கரண்டு தடையில்லாமல் கிடைத்து இது பங்குற பிள்ளைகளை ஆசீர்வதித்து என்னை மறைத்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படணும்ப்பா. நீ எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு நீர் இடைப்படுங்க, மறைத்து கொள்ளுங்கப்பா. நான் என் சிறுவனை பெருகும்படி ஒப்புக் கொடுக்குறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் புதிய கிருபைன்னு சொல்லப்பட்டுக்கிறது. இந்த காலையிலே கர்த்தர் உங்களை புதிய கிருபையினால் நிரப்புவாராக. உங்களுடைய குடும்ப பிள்ளைகள் தலைமுறையாக கிருபையின் மேலே கிருபை, மகிமையில் மகிமை அடையும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இறை வார்த்தையை நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இங்கே சொல்றாரு ஆண்டவர், ஆபிரகாமை எப்படி சிநேகித்திருப்பாரு, அவனை சிநேகிதனேனே சொல்றார். ஊர்துங்கிற கல்தேரி பட்டணத்தில் ஆண்டவர் அழிக்கும் போது நிபந்தனை இல்லாமல் ஏன் எதுக்குன்னு கேட்காம ஆண்டவர் குரலை கேட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தார். போகிற இடம் என்னதென்று அறியாது இருந்தும் கீழ்ப்படிந்து கடந்து போனார். ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆபிரகாமனை சிநேகித்தார். பூமியில் வம்சமெல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி தான் செய்ய போகிற காரியம் எல்லாவற்றையும் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். ஒன்று கூட மறைச்சி வைக்கல. அப்படிதான் ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது. அப்போது ஆபிரகாமை 25 வருஷம் தன் சிநேகிதனை காக்க வச்சுருந்தார். சிநேகிதன் தான் காக்க வச்சு அவனுக்கு சந்ததியை கொடுத்து அது மூலத்திலான ஜாதிகளை பிறப்பிக்க அந்த சிநேகிதனுக்கு என்ன பெயர் வச்சார்? விசுவாசிகளுக்கு தகப்பன் பெயர் வச்சு கூப்பிட்றதுல அவருக்கு அவர் சந்தோஷம். அப்போ பார்க்கும் போதெல்லாம் அவர் என் சிநேகிதன் ஆபிரகாம், விசுவாசிகளுக்கு தகப்பன். எப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்கள பிரிய வச்சிருக்கிறார், பாசம் வச்சிருக்கிறார். சிநேகிதங்கிறது அது மரணத்தை விட வலியது. இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை சிநேகிக்கிறதுனால தான் லோத்து சோதோமில் அவன் அழிவுள்ள இடத்துல சிக்கும்போது அந்த சோதோமுக்காக ஜெபம் பண்ணான். அங்கே இருக்கிற லோத்து ஆண்டவர் காப்பாற்றி கொடுத்தார். ஆபிரகாமின் நிமித்தமாய் அந்த சோதோம் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் தன் சகோதரனாகிய தன் உறவுக்காரனாகிய லோத்துவை ஆண்டவர் காப்பாற்றி கொடுத்தார். ஏன்னா அவனோட சிநேகிதனாச்சே, கர்த்தருடைய சிநேகிதன். லோத்தருடைய மரணத்தை தேவன் விரும்பலை. ஏன்னா ஆபிரகாமுக்கு சிநேகிக்கிற அந்த சிநேகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அங்கே லோத்து காக்கப்படுகிறார். நீதிமானம் தான் அழைக்கப்பட்ட ஆபிரகாமோட ஒத்து போக முடியாமல் பிரிந்து போய் பொல்லாதவங்கிட்ட போய் குடியிருக்க போய் அந்த சிநேகத்தை விட்டு போனான். ஆனாலும் ஆபிரகாமை சிநேகிச்சதுனால தான் லோத்துவை காப்பாற்றி விட்டார். அப்போ இன்றைக்கு அதைத்தான் சொல்றார். யாக்கோபை குறித்து சொல்லும்போது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் தாசனா யாக்கோபே, என் சிநேகிதனாய் ஆபிரகாமின் சந்ததியேன்னு கூப்பிட்றார். எப்படி அவனுக்கு ஒரு உரிமையை வச்சிருக்காரு. இதை கேட்குறான் மேன கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்முடைய ஆண்டவரை போல நல்ல சிநேகிதர் யாரும் இல்லை. நமக்காக ஜீவனை கொடுத்த சிநேகிதர், நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சிநேகிக்கிற சிநேகம். அது உலகத்திலே மேலான சிநேகம் கிறிஸ்துவின் சிநேகம் மாத்திரமே. அதற்கு அடையாளமாக தான் ஆபிரகாமை சிநேகித்து அந்த சந்ததி இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசமாகவே அடையாளப்படுத்தி வைத்து விட்டார். ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாமளும் ஆண்டவருடைய சிநேகத்தை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானபடி வாழ்வோமானால் கட்டாயம் நாமளும் தேவனுடைய சிநேகிதர் என்றே அழைக்கப்படும். அப்படிப்பட்ட சிநேகத்தை விரும்புவோம், அந்த சிநேகத்தை காத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.